சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய பராபப வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, மாறுதல் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இருக்க தான் செய்யுது இல்லையா? மற்றவங்களுக்கு பாதிக்கிறத விட அஷ்டமச்சனியுடைய தாக்கம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பாதிக்கும். ஏன்னா சிம்மராசியாதிபதி சூரியனுக்கு சனி பகவான் ஜென்ம விரோதி. அப்போது இந்த வருடத்தில் வரக்கூடிய கோட்சார அமைப்புகளால், கோட்சார கிரக அமைப்புகளால் சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் நீங்க போகுதுங்க. ஏன்னா அஷ்டமச்சனினா 8வது பாவகத்தில் சனி பகவான் வரும் பொழுது அஷ்டமச்சனி எல்லா ராசிகளுக்கும் இல்லையா? சிம்ம ராசிக்கு 8வது பாவகம் குரு பகவானுடைய வீடு. அப்போது குரு பகவானுடைய பார்வைக்குள்ளார சனி பகவான் வருவார். இந்த வருடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி காலம் உண்டு. அதாவது நம்ம திருக்கணித பிரகாரமும் இருக்குங்க, வாக்கிய பிரகாரமும் இருக்குங்க. அப்போது நம்ம திருக்கணிதம் வசதியா வாக்கியம் வசதியா அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். 2 முறைப்படியும், அதாவது மே மாதத்திலேயே மே மாதம் 23 தேதி பக்கம் நினைக்கிறேனுங்க, எது நம்ம வாக்கிய பிரகாரம் குரு பகவான் பயிற்சி அடைகிறது. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு 12வது பாவகத்துக்கு மறைதான் போகிறாரு. 6 கூடிய கிரகம் நம்ம ராசிக்கு 5 கூடிய கிரகம் 12வது பாவகத்தில் மறைதான் போகிறாரு. ஆனாலும் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அஷ்டமச்சனியுடைய தாக்கம் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு. சிம்மராசியில் பிறந்தவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தானே அதிகம். ஏதாவது ஒரு வகையில் 4 பேருக்கு வேலை கொடுக்கணுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோட்டல் தொழிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிறுவனமோ, அந்த நிறுவனம் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு 4 காசு பிரயோஜனம் இருக்காது. ஆனாலும் அந்த தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை நம்பி 10 குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி 4 குடும்பம் இருக்குது. அதனால் நமக்கு அது வருமானம் வருதோ இல்லையோ, அவங்களுடைய குடும்பம் மேன்மை அடைகிறதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த தொழில் இருக்குதே அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் அந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு கரூரில் ஒரு கிளைண்ட்டு பார்த்தனுங்க, ஒரு கஸ்டமர் அதை ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க. 200 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. 200 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்ருக்கிறார். மாதத்துக்கு 20,000 ரூபாய் கூட மிச்சப்படுத்த முடியலைங்கன்றார் சிம்மராசியில் பிறந்தவங்க. அப்போது நான் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்ததில் நிறைய ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் தனக்காக தான் வாழ்கிறாங்களோ இல்லையோ, தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் அதிகங்க. அப்போது இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மனசார சொல்கிறேனுங்க, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு மன அழுத்தம் நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்பட போகுது. வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட ஒரு வைகாசி மாதம் ஒரு 13-14 தேதியிலிருந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில், சார் அஷ்டமச்சனி நடக்குது, தொழில் தொடங்கலாமா சார்? தாராளமாக தொடங்கலாம். எங்கள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சுக்கிர பகவான். சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரனும் சூரியனும் ஒரே பாவகத்தில், சுக்கிரனும் சூரியன் இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதியோட ராசியாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி அஸ்தமம் அடையலை. அசுவனி நட்சத்திரம் முதல் பாதம், ஏன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி அதுதானே வருஷப்பிறப்பு. அப்போது நம்ம 0 டிகிரியில் சூரியனும் 23 டிகிரியில் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். அப்போ நமக்கு அஸ்தமனம் அடையிலையே. அப்போது இந்த பராபப வருடத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்கிறது உறுதி. இது வரைக்கும்
மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தீங்க, மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் வைகாசி மாதத்துக்கு மேற்கொண்டு நெசத்தில் கோட்டை கட்ட போகிறீங்க. ஏன்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதியே உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதே தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருந்து சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை பார்ப்பார். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய பிரார்த்தம், மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கூட. ஏன்னா சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இது நல்லது. 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நமக்கு 8ல் மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானோ புதனோ, அதாவது கிரக பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு யோகம் எல்லாமே இந்த வருடத்தில் ஏற்படுது. இதனால் சிம்மராசியில் பிறந்தவங்க மனசார சொல்கிறேன், இந்த மன அழுத்தத்தை தூக்கி போடுங்க. வாழ்க்கையுடைய வளர்ச்சியில் ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. சித்திரை மாதமெல்லாம் உங்களுக்கு பெருசாக மாற்றமெல்லாம் வந்துடாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆஹா ஓஹோ வருடம் பிறந்த உடனே அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க. எப்படி இருக்க முடியாது. சித்திரை மாதம் முழுவதும் இந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். பெருசாக எந்த முயற்சிகளும் உங்களால் ஈடுபட முடியாது. மனசில் நிறைய கோட்டை கட்டிக்குவீங்க, நெசத்தில் கட்ட முடியாது இந்த சித்திரை மாதம் முழுவதும். வைகாசி மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பமே. வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இது முழுக்க அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கும். தொழில் ரீதியாக நட்டப்பட்டிருப்பீங்க, பொருளாதார ரீதியாக நட்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சில குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினைகள் எல்லாம் கொடுத்துருந்துருக்கும். ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் இருந்து எல்லாமே ஹீல் ஆகும், எல்லாமே சரியாகும். சரியா? அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு மாற்றமே ஏற்பட போகுதுங்க. வைகாசி மாதம் இறுதியிலேன்னு வச்சுக்கோங்களேன். வைகாசி மாத இறுதியில் அப்போது இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் தானே தனஸ்தானாதிபதி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ சூரிய பகவானோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்து புதனாதித்ய யோகம், புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. தனஸ்தானாதிபதி புதனும் ராசியாதிபதி சூரியனும் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வை வாங்குவாங்க. சனி பகவானுடைய பார்வை 3வது பார்வை வரும். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு, புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 3 விதமான நல்லது நடக்க போகுது சனி பகவானால். என்னென்ன நல்லது சார் அப்படின்னா, சொந்த தொழில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டனுங்க, அதில் மாற்றம் இல்லை. ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு எந்த தொழில் பரிச்சயமோ அந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வைகாசி மாதம் இறுதியில் ஏற்படும். வைகாசி மாதம் 20 தேதிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வைகாசி மாதம் 20 தேதிக்கு மேலே சொந்த வீடு வாசல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வாகனம் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு காசு பணம் வாங்கி கொடுக்கறது, வட்டிக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. என்னதான் குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேல் பட்டாலும், கிரக அமைப்புகள் மாற்றங்கள் இருந்தாலும், ஏழரை அதாவது அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ இது நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய பலனுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும், செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரி. அதனால் இந்த வாகனம் வாங்குறதுல நாட்டத்தை காட்டாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மண்ணு மனம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். கடனை கட்டுறதுக்கு பார்த்துக்கோங்க. சரியா? பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா வைகாசி மாதம் அந்த 20 தேதிக்கு மேற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். ஆவணி மாதம் வரக்கூடிய மாற்றம். ஆவணி மாதம்னா எத்தனாவது மாதம்? 5வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. இப்போ ஆவணி மாதம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வந்துடுறாரு. அதுதானே கணக்கு. ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வராரு. அப்போது உங்கள் ராசிநாதனுடைய பார்வை நமக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்ப்பார். திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார்.
அப்போ ஆவணி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் 10 வருஷமாக வரனே பார்த்துட்டு இருந்தேனுங்க, 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு, 8 கூடிய கிரகம் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தனகாரகன் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார். இதனால் வருடக்கணக்காக இருந்த அந்த திருமண தடைகள் நீங்க போகுது ஆவணி மாதத்தில். சார் 2 முறை கல்யாணம் பண்ணணுங்க, செட் ஆகலை, 3வதாக எனக்கு மறுமணம் நடக்குமா? ஐயா, திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை மறுமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். சரி, இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தனுங்க, அந்த வாழ்க்கைக்கும் பங்கம் ஏற்பட்டுடுச்சு. 4 மாதமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குதுங்க. ஆவணி மாதத்தில் இருந்து மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு போன உறவு, சொந்தம், உசுறு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க, அதில் மாற்றுகிறதே கிடையாது. ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சூழலாம் நல்லா இருக்கும். அதிசாரத்துக்கெல்லாம் வரக்கூடிய சூழல் பிரமாதமாக இருக்கும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது இது வரைக்கும் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது எப்படின்னா ஈஸியாக கெட்ட பேர் வாங்குற மாதிரி. ஏன்னா சம்மந்தப்பட்ட வேலையில் போய் நீங்கள் மூக்கு நுழைச்சிங்கன்னா பரவாயில்ல, சம்மதமே இல்லாத இடத்துல கூட போய் மூக்கு நுழைப்பீங்க. சார் அது என்ன சார், ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு சங்கடம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு அவலம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க, மற்றவங்க எப்படியோ சிம்மராசிக்காரங்க போய் முன்னாடி நிற்பீங்க. அதனாலேயே ஈஸியாக நமக்கு கெட்ட பேர். அப்போது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு மேற்கொண்டு போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது சரியாயிடும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது சரியாயிடும். நீங்கள் எந்த பாதைக்கு போகணுமோ அந்த பாதைக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் உங்களை விட்டுடும். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வெறும் 10% சாதகமாக இருந்தாலும் கோட்சார கிரக அமைப்புகள் பிரபவா வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் இந்த மாதத்திலெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளும் நடக்க போகுது. டிசம்பர் மாதம்னா கார்த்திகை மாதம் தானே. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் வச்சு செஞ்சுருந்திருப்பார். 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12வது பாவகத்துக்கு ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் 12வது பாவகத்துக்கு போவார். 7ல் இருக்கிற ராகு 6வது பாவகத்துக்கு வருவார். கார்த்திகை மாதத்திலிருந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 5 மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொற்காலம். எப்போவுமே இந்த பாவகிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ராகு கேது சனி பகவான் இதெல்லாம் நமக்கு சுபகிரகங்கள் கிடையாது, பாவகிரகங்கள். அப்போ ஏற்கனவே சனி நமக்கு மறைவு ஸ்தானத்தில், ராகுவும் சரி கேதுவும் சரி இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது என்ன மாதம்னு சொல்லியிருக்கிறேனுங்க, கார்த்திகை மாதத்துக்கு மேற்கொண்டுன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. அப்போ கார்த்திகை மாதம்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு வருவார். அப்போ கார்த்திகை, மார்கழி, தை மாதம். அந்த தை மாதம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ல் உங்கள் ராசிநாதன் வருவார் பாருங்கள். தை மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம். அப்போ எல்லா கிரகங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அதாவது இந்த பாவகிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். எல்லா கிரகங்களும் சொல்ல முடியாது. சூரியனாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே. அப்போ நமக்கு விபரீத ராஜயோகம். சரிங்களா? இது தை மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதமும் நமக்கு ஒரு நிறைவான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். இன்றைக்கி சாதித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல. தொழிலதிபராக இருக்கிறாருங்க, செல்வந்தராக இருக்கிறாருங்க, 4 வாகனம் வச்சுருக்கிறானுங்க, 2 வீடு வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பத்தையும் வர தை, மாசி, பங்குனி எல்லாம் கொடுத்துப்படும். சரிங்களா? நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேனுங்க. இந்த பதிவில் சொன்ன மாதிரி சரியான முறையில் இந்த மாதங்களை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசார நன்றிகளை சொல்லிக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.